மதுரை மண்ணைச் சேர்ந்த எங்கள் திருமதி ஜெயாமாறன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? இந்த மத்தியான நேரத்தில் வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி. இது அட்லாண்டாவில் தொடங்கப்படும் 12வது தமிழ் பள்ளி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஏதோ அந்த ப்ரோக்ராம் வால்மார்ட் மாதிரி பெயின் ஸ்டோர் கிடையாது. இந்த பள்ளிகளுக்கு இடையே போட்டியும் கிடையாது. இது இந்த தலைமுறையில் நாம் பிறந்ததற்கான நாம் செய்யும் தொண்டு. ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு வருஷமும் சேர்க்கை எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் நமக்கு தரப்பட்ட இந்த வேலையை நம்ம சரியா செஞ்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். அந்த வகையில் அந்த பணியை முன்னெடுத்திருக்கின்ற வாகை தமிழ் பள்ளிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நெறிப்பொருள் காண்பது அறிவு. ரொம்ப அருமையான முழக்கத்தோடு இந்த பள்ளி தொடங்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பள்ளி வெற்றி பெற்று நம் பள்ளி வெற்றி பெற்று வாகை சூட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஒரு ஆசிரியரே ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராகவோ தாளாளராகவோ இருப்பது எவ்வளவு சிறப்பு தெரியுமா? என் பையன் அப்படிப்பட்ட ஒரு பள்ளியில தான் படிச்சான். அவங்க எதுக்காக தமிழை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் அன்பு அவர் இந்த பள்ளியை தொடங்கிட்டார். அவர் எப்படிப்பட்ட ஆசிரியர் அப்படிங்கிறத நான் எப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் எப்படி என்னென்ன யுக்திகளெல்லாம் அவர் கையாண்டு உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த சாதாரண விஷயமா நம்மளால 2 பிள்ளைய வச்சு மேய்க்க முடியல வீட்டில். அந்த பிள்ளைகளை எப்போ தமிழ் பள்ளியில அவங்களை எப்படி உட்கார வைக்கணும், அவங்கள்ட்ட என்னென்ன யுக்திகளை பயன்படுத்தி அவர் கற்றுக் கொடுக்கிறார் அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாக எழுதி ஐடிஐ கான்ஃபரன்ஸ்ல அவர் பிரசன்ட் பண்ணார். நான் கேட்டேன், நான் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருந்துச்சு அதுல. அப்போ அவருக்கு அந்த ஆசிரியர் பணியை எப்படி செய்யணுங்கிற பயிற்சி இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு பள்ளியை தொடங்கி நினைக்கிறீங்களா 12 ஆண்டுகள் சிலம்பு தமிழ் பள்ளி தொடங்கி நிர்வகித்த பயிற்சியும் இருக்கு. அதை ஒரு சரியான கட்டமைப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு வேற யாரோ அதை நிர்வகிச்சு நடத்தும் அளவுக்கு அதை வளர்த்து அந்த பயிற்சியும் இருக்கு. இப்ப என்ன, நம்ம பிள்ளைகளை தொடர்ந்து இந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்தா ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு நல்ல நிர்வாகிகள் மினிமம் கேரண்டி போதுமா? ஒண்ணு. சரி, இப்ப இங்க நிறைய பேர் ஆசிரியர்களா நீங்க எல்லாம் சைன் அப் பண்ணிருக்கீங்களா? வாலண்டியர் பண்றதுக்கு ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா? இப்ப நம்ம நம்ம நிறைய பேர் வந்து ஆசிரியர் ஆகிறதுக்கான முழு பயிற்சி நமக்கு கிடையாது. பெரும்பாலானவர்கள் நம்ம என்ன நினைச்சிட்டு ஆசிரியர் ஆகலாம் முடிவு பண்ணி வச்சுட்டோம். நான் 5வது வரைக்கும் 10வது வரைக்கும் 12வது வரைக்கும் இல்ல நான் முழுக்கவே தமிழ் வழிக்கு படிச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும் வந்துட்டோம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம நினைச்சு
பணிக்காக நீங்கள் பயணப்பட்டீங்கன்னா நீங்கள் புரிய பண்ணிருக்கீங்க. இந்த பணியை நாம் எடுத்துக்கொண்டது நமக்கு பெரும். சரி, இப்போ கூட பெற்றோருக்கு வரேன். இப்போ ஏற்க இந்த பணியை வெள்ளிக்கிழமை வச்சுருக்காங்க தெரியுமா? எதுக்கு யாராவது சொல்லுங்க, ஏன் வெள்ளிக்கிழமை பணி வச்சுருக்காங்க? ஏன் அந்த வெள்ளிக்கிழமை வச்சுருக்கீங்க? பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுடைய அகாடமிக்ஸ், அவங்களுடைய படிப்பெல்லாம் வந்து திங்கள் தொடங்கி வெள்ளிக்கிழமை முடிச்சிடணும். சனி ஞாயிறு அவங்களுக்கான கேள்வி நிகழ்ச்சிகள், அவங்க விளையாட்டு பண்ணக்கூடிய செய்திகள்லாம் பண்ணாமல் எடுத்துக்கணும். அந்த காரணத்தால் தான் அது. இன்னொன்று வந்து ஞாயிறு பொதுவாக வச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் அதுலேயே போயிடும். பிள்ளைகளோட நாமளே அவங்க கூட நேரம் செலவழிக்கிற வாய்ப்புகள் குறையிறதுனால தான் வெளியே. நீங்கள் அதை ரொம்ப அழகாக சொல்லுவீங்க. நான் கொஞ்சம் உடச்சி சொல்றேன். சனிக்கிழமை வச்சா சாப்பிட்டு வரும், பரதநாட்டியம் வரும், பாட்டு வரும், டென்னிஸ் வரும், என்ன சொல்லுவோமோ அறிவியோ, தமிழ் வரும். இப்பவே ஒரு பரதநாட்டியம் டீச்சர் வந்து வெள்ளிக்கிழமை கிளாஸ் மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வாங்க? சாரிங்க, பரதநாட்டியத்துக்கு போகணும் தமிழ். அப்போ தமிழுக்கு நாம தான் முன்னுரிமை கொடுக்கிறதே இல்லை. அப்புறம் ஒரு கட்டத்தில் ஃபுல்லாக இதை பார்த்துக்கிட்டே வரல கேட்கும், அம்மா நான் எதுக்கு தமிழ் படிக்கணும்? என் பையன் அப்படி கேட்குறாங்க, அவன் கேட்கல, நம்ம தான் கேட்க வச்சிட்டோம். ஏன் தமிழ் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கதை வந்து சொல்லி ரெட்டை புலவர்கள் தமிழில் 2 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு கண் தெரியாது, ஒருத்தருக்கு காதில் நடக்க முடியாது. இந்த காது இல்லாதவரு கண் தெரியாதவரோட தலைமை தோழில் உட்காந்துருப்பார். அவங்க வழி சொல்லுவாரு, இவரு நடந்து போவார். கண் தெரியாதவர் நடந்து போவாரு, மேல உட்காந்துக்கிறவர் வழி சொல்லுவார். இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த கண் தெரியாதவர் சொல்றாரு, நான் வந்து அன்னைக்கு இந்த கம்பை ஊறிக்கிட்டு ஆத்து பக்கம் போனப்பா ஒரு நெருங்கி உள்ள சுத்திடுச்சு அப்படின்னு சொன்னார். உடனே மேலவர் சொன்னார், அதனால நெருங்கி கொடுத்துன்னா காலில் தலையில பேசினா வந்து கொஞ்சம் உள்ள வெளியே வந்துடுவோம். நம்ம 2 பேரும் நம்ம பேசினா இப்படி பேசிப்போம். அவங்க புலவர்கள எப்படி பேசுறாங்க தெரியுமா? முக்காலை கையெழுத்து மூவிலெழுத்து போகையிலே இக்காலில் 5 தலை ஆக அழுத்த கழித்தலே. இதை சொன்னதுக்கு என்னடா முழு குட்டிச்சுனாலே திரும்ப பாம்பு பிடிச்சிருச்சுறாரு அப்படிதான் தோணுது. வரேன் மேலும் அவர் சொல்றாரு, 10 புத்திரனின் நித்திரனின் சத்துருவின் பத்தினியின்